ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்னைக்கு பேபிகார்ன் வச்சு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஒரு குவிக் சைட் டிஷ் இல்லைன்னா ஒரு ஸ்டார்டர்னு கூட சொல்லலாம். ஃப்ளாட் 15 மினிட்ஸில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே சமயத்தில் டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அதே சேம் மெத்தடை நீங்கள் மஷ்ரூம்க்கு, பன்னீருக்கு, பொட்டேட்டோவுக்கு இல்லை ப்ரொக்கோலிக்கு இது எது வேணாலும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். மிளகும் சீரகமும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இது இப்போ நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கிறேன். நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறக்குறப்பாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சியவும் பூண்டையும் சின்ன சின்னதாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் பேபிகார்ன் சேர்க்க போகிறோம். இங்கே 1 கப் அளவுக்கு பேபிகார்ன் எடுத்துருக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 பேபிகார்ன் இருக்கும். நல்லா வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். வட்டமாக தான் கட் பண்ணணும்னு இல்லை, நீல வாக்கில் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த பேபிகார்னை நம்ம சேர்த்துடலாம். வெங்காயத்தோட நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கிறேன். அடுத்து இதோட 2 பிடி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். கரம் மசாலா ரொம்ப போட வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும். போட்டு ரெண்டையும் ஒரு நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கிறேன். அடுத்து பேபிகார்ன் வேகிறதுக்கு ஒரு 3 கை அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வரும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேக விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த பெப்பர் ஃப்ரைக்கு பேபிகார்ன் ரொம்ப கொள்ளையாக வெந்துடக்கூடாது, கொஞ்சம் நறுச்சுன்னு இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். தட்டு போட்டு மூடி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக விட்டாலே போதும், சரியாக வரும். ரொம்ப தண்ணி ஊற்றியாச்சுனாலும் குழஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பேபிகார்ன் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச மிளகு சீரகத்தூளை நம்ம சேர்க்க போகிறோம். மிளகு சீரகத்தை நம்ம கடைசியில் தான் சேர்க்கணும், இல்லைன்னா ஒரு கசப்பு தட்டிடும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், சுவையான பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.